மீன ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி, நம்பிக்கை கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கால், தலைவலி, முகத்தில் உள்ள உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. நிலம், வீடு, ஆடை, ஆபரணங்கள், இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வைரம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளிடம் இணக்கமாக செல்வதும் நல்லது. அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வதும் நன்மைகளை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிகளவில் பெறும் யோகம் உண்டு. நீண்ட மாதங்களாக வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சரியான இடங்களில் பணங்களை முதலீடு செய்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியர்வை தரும் அளவுக்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும். ஏதாவது ஒரு கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு அல்லது கல் உப்பு கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது ஏற்றத்தை உண்டாக்கும். குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இருப்பதால் முதுகு தண்டுவடம், முதுகு எலும்பு, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது. சனி வக்கரத்தில் இருப்பதால் அழுத்தம் ஏற்படும். குரு திரிகோணத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும். மிகுந்த பொறுமையாக இருப்பது நல்லது. அஷ்டமத்தில் ஒரு மாதம் கடினமாக இருக்கும். ஆனால் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும். பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அவசியமில்லாத விஷயங்களை சிந்திப்பதை தவிர்ப்பதும் நல்லது. இழுபறியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக கவனமாக இருப்பதும் நல்லது. மேல் அதிகாரிகளின் தர்க்கம், வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதையும் தவிர்ப்பதும் நல்லது. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். துணைக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். சுப காரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். தாய் வழி, தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள், வாக்குவாதங்கள் அனைத்தும் நீரும். இந்த வாரத்திலோ வரும் ஐப்பசி மாதத்திலோ நீண்ட மாதங்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கிடைக்கும். அதற்கான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை எடுத்து குணமடைவீர்கள். உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலனை தரும். கையெழுத்திடுவதற்கு முன் படித்து பார்த்துவிட்டு போடுவது நல்லது. அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நிறைய சந்தோஷம் கிடைக்கும். நிறைய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பைரவர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். அடுத்ததாக ஆர்வம், புத்தி கூர்மை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு பெயர் பெற்ற மீன ராசியினர் இயல்பாகவே புதிய விஷயங்களை ஆராயவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் காட்டுவார்கள். எதிர்வரும் தீபாவளி இவர்களின் வாழ்க்கையில் பிரகாசமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அதிர்ஷ்டத்தின் காரணமாக எண்ணற்ற துறைகளில் வெற்றிகளை கொண்டு வருகிறது. நிதி மேலாண்மைகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். சுக்கிரனின் பார்வை உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறது. வருமானத்தை அதிகரிக்கும். செய்த முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும். குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு தொழில் தொடங்கிய நபர்கள் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானத்தை காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஏனென்றால் எதிர்பார்த்த நிதி ஆதாயத்தை கொண்டு வருகிறது. முதலீடுகள் வழியே திருப்திகரமான வருமானம் கிடைக்கும். உங்கள் லாபமும் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். பணியிடத்தில் எதிர்பார்த்த அளவு ஊக்கத்தொகை கிடைக்கும். சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெறுகிறார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகளில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடும் வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். வணிகத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஆசைப்பட்ட விஷயங்களை படிப்பீர்கள். நல்ல பார்ட்னர்ஷிப்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். முன்னேற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும்.
ஏனென்றால் செவ்வாய் மீன ராசியின் 9வது வீட்டிற்குள் நுழைகிறார். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும். வேலை மற்றும் வணிக பயணங்கள் நிதி ஆதாயம் தரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு பெரிய லாபம் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல பதவிகள் ஏற்படும். மேலும் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மம், விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் வகையில் அமைகிறது. தொழில், சொத்து மற்றும் நிதி வளர்ச்சி என வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். அதேபோல் இந்த தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பண்டிகை இருளின் மீது ஒளியின் வெற்றிகளையும், பொய்யின் மீது உண்மையின் வெற்றிகளையும், அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றிகளையும் குறிக்கிறது. இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நாளில் சிறப்பு யோகங்கள் உருவாகும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ராஜயோகங்கள் உருவாகி உள்ளது. கேந்திர திரிகோண ராஜயோகம், ஹம்ச ராஜயோகம், புதாத்திய ராஜயோகம், குபேர யோகம், லட்சுமி யோகம் ஆகியவை உருவாகி உள்ளது. இதில் தீபாவளி அன்றி உருவாகும் வலுவான ராஜயோகங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டங்களை அவர்கள் முடிக்க முடியும். இந்த நேரம் படிப்பவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அவர்கள் வேலைகள் மற்றும் வணிகங்களிலும் வெற்றி பெறுவார்கள். நிதிநிலை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் உறுதியும் மனத்திடலும் மேலும் பலமாவதை உணர்வீர்கள். உங்களுடைய பிடிவாதமான மன உறுதி உங்கள் நண்பர்களையும் வியக்க வைக்கும். ஆனால் மக்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. கனா காணும் மென்மையான சுபாவம் கொண்ட மீன ராசிக்காரர்கள் இப்படியும் இருக்கக்கூடும். நீங்கள் உள்ளூர் ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்ந்து புத்துணர்ச்சியுடன் உடற்பயிற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். ஆனால் உங்கள் கோபத்தையும் நாவையும் கட்டுக்குள் வைக்கவும். ஏனென்றால் நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு குரு கடகராசியில் வக்ர இயக்கத்தில் நுழைகிறார். தற்போதைய நிலைப்படி குரு மிதுன ராசியில் இருப்பதாகவும் அக்டோபர் 18 அன்று அதிசார நிலையில் கடகராசிக்கு பெயர்ச்சி அடைவார். சந்திரனின் ராசியான கடகம் குருவுக்கு உச்சநிலை என்பதால் இது பல ராசிகளுக்கு மகிழ்ச்சியான மாற்றங்களை உருவாக்கும். குறிப்பாக கீழ்கண்ட 4 ராசிகளுக்கு குருவின் வக்ர பயணம் சிறப்பு பலன்களை அளிக்கும். அதில் மீன ராசியும் ஒன்று. மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சமூக ரீதியான முன்னேற்றம் காலமாகும். பழைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் பதிப்பு உயரும். பழைய முதலீடுகளிலிருந்து வருமானம் பெருகும். மேலும் உள்ளுணர்வுக்கு மதிப்பு அளித்து செயல்படும் ராசிகளில் ஒன்றான மீன ராசியினர் இன்றைய மாதம் தங்கள் காதல் வாழ்க்கையின் வழியே புதிய பாடங்களை கற்பார்கள். மன வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பார்கள். பணியிடங்களிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பார்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையிலும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிஜமாக நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் எதிர்காலம் குறித்த குழப்பங்களுக்கு முடிவு காணும் ஒரு சிறப்பு மாதமாக அமையும். நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் அதன் பின் விளைவு அறிந்து செய்வது அவசியம். குறிப்பாக பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். மீன ராசியினரின் காதல் வாழ்க்கை உணர்வுகளை வெளிப்படுத்தும் தினமாக இருக்கும். உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படுவீர்கள். உங்கள் காதல் துணைவியின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்பீர்கள். படிப்பு அல்லது பணிக்காக காதலியை பிரிந்து வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்துவார்கள். தங்கள்